நாளைய சரித்திரம் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். நல்ல பண்புகளுக்கான முயற்சி, பயிற்சி மற்றும் நமக்குள் ஏற்படும் நேர்மறையான மாற்றமே நாளைய சரித்திரம். சோர்வை வெற்றிக்கான எரிபொருளாக மாற்றுவது எப்படி? இந்த ஊக்கமளிக்கும் வீடியோவில் அதை பற்றி ஆராய்வோம். சோர்வை வெற்றிக்கான எரிபொருளாக மாற்றுவது ஏன் முக்கியம்? இது உங்கள் இலக்குகளை அடையவும் முழு திறனை உணரவும் உதவுகிறது. சோர்விலிருந்து வெற்றி பெற்ற ஒரு சிறுகதையை பார்ப்போம். ஒரு சிறிய உந்துதல் எவ்வாறு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை இது காட்டுகிறது. குருவே, என்னால் இனி நடக்கவே முடியாது. நான் இங்கேயே தங்கிவிடுகிறேன். இதோ அந்த தொலைவில் தெரியும் பெரிய ஆலமரம் வர மட்டும் நடப்போம். அங்கே நிழலில் சிறிது நேரம் ஓய்வெடுக்கலாம். இப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் என்று சொல்லியே அவனை இலக்கை அடையச் செய்தார் குரு. கடைசியில் அவர்கள் சேர வேண்டிய ஊர் வந்ததும் சீடன் ஆச்சரியப்பட்டான். அறிமுகம். சோர்விலிருந்து வெற்றிக்கு ஒரு பயணம். சோர்வு உங்கள் வெற்றியை தடுக்க வேண்டும். வணக்கம். உங்கள் சோர்வை நீக்கி வாழ்க்கையை மாற்றும் வெற்றிக்கான உந்துதலாக மாற்றுவதுதான் இந்த வீடியோவின் நோக்கம். சோர்வு ஏன் ஏற்படுகிறது? நம் வாழ்வில் சோர்வு ஏற்படுவதற்கான பொதுவான காரணங்களை இப்போது பார்ப்போம். உடல் மற்றும் மன சோர்வுக்கான முக்கிய காரணங்கள்: அதிக வேலை அழுத்தம், போதுமான தூக்கமின்மை மற்றும் சலிப்பு ஆகியவை இதில் அடங்கும். சோர்வின் உண்மையான மூலத்தை அடையாளம் காணுதல் முக்கியம். நீங்கள் ஏன் சோர்வாக உணர்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ள சுய பரிசோதனை அவசியம். சோர்வை சமாளிப்பது எப்படி? சோர்விலிருந்து விடுபட பயனுள்ள உத்திகளை இப்போது காண்போம். உங்கள் இலக்குகளை மீண்டும் உறுதிப்படுத்துங்கள். உங்கள் நோக்கம் ஏன் முக்கியமானது என்பதை நினைவில் கொள்வது சோர்வுற்ற தருணங்களில் உந்துதலை அளிக்கும். சிறிய மற்றும் அடையக்கூடிய படிகளை உருவாக்குங்கள். பெரிய சவால்களை எளிதாக சமாளிக்க அவற்றை சிறிய பகுதிகளாக பிரிக்கவும். மனநலன் மற்றும் சுய பாதுகாப்புக்கான முக்கியத்துவத்தை புறக்கணிக்காதீர்கள். உங்கள் மனதை கவனித்துக் கொள்வது உங்கள் ஆற்றலை மீண்டும் நிரப்ப உதவுகிறது. சோர்வை வெல்வதற்கான சிறந்த உதவிக்குறிப்புகள் என்னென்ன? இப்போது சில நடைமுறை ஆலோசனைகளை பார்ப்போம். ஒழுங்காக ஓய்வு எடுத்தல் மற்றும் நல்ல உணவு பழக்கத்தை மேற்கொள்ளுங்கள். போதுமான தூக்கம் மற்றும் சத்தான உணவு உங்கள் உடலுக்கு எரிபொருளாகும். உத்வேகத்தை தூண்டும் புதிய சவால்களை ஏற்றுங்கள். புதிய மற்றும் உற்சாகமான ஒன்றை முயற்சிப்பது சலிப்பை நீக்கி உங்களை ஈடுபடுத்தும். இன்று சோர்வை வென்று உங்கள் வெற்றியை நோக்கி பயணிக்க சில ஊக்க வார்த்தைகள் இதோ. நினைவில் கொள்ளுங்கள், சோர்வை விட உங்கள் நோக்கம் பெரியது. உங்கள் கனவுகளை அடைய நீங்கள் உழைக்க வேண்டிய வலிமை உங்களிடம் உள்ளது. நீங்கள் வெற்றி பெற தகுதியானவர். நம்பிக்கையுடன் இன்று தொடங்குங்கள். உங்கள் சோர்வு வெற்றிக்கான உங்கள் மிகப்பெரிய எரிபொருளாக இது போன்ற இன்னும் பல தன்னம்பிக்கை தகவல்களுக்கு உடனே நாளைய சரித்திரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. விடாமுயற்சியோடு ஓடுவோம், வாழ்வில் வெற்றி பெறுவோம்.